இன்டர்வியூ ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு போய் பார்க்குறதுக்கு. ஆனால் போயிட்டு உள்ளே வந்தவங்கள்ட்ட சில விஷயங்களை கேட்டேன். கேட்கும்போது தான் அப்படியே அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்புறம் ஏன் ஒரு இன்டர்வியூன்னு சொல்லி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கே ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. பெரும்பாலும் அங்கே போயிட்டு கேட்குறவங்கள்ட்ட கேட்குற ரெண்டே கேள்வி தான். ஒன்று வந்துக்கிட்டு சேல்ரி, உன்னை பற்றி உங்களை பற்றி சொல்லுங்கள், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அது என்னுடைய மகன்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, தமிழில் பேசுவோமா, அவனும் தமிழ்லேயே பேசிட்டு சரி சரி நீங்கள் போயிட்டு வாங்க, ஏன் டை கட்டலை, இதெல்லாம் ஒரு கேள்வியா? உங்களுடைய கமெண்ட்டை கொடுங்க. இந்த முழுமையான வீடியோவை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க. இது போல் ஜாப் வேக்கன்சிஸ் பல இடத்துல வந்துக்கிட்டு தான் இருக்குது. வேக்கன்சி வரும்போது எந்த கம்பெனி நல்லா எப்படி எடுக்கிறாங்கங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு போங்க. இல்லாட்டி நம்ம வந்து ஒவ்வொரு தூரத்துலேயும் போகிறோம். அபுதாபிலேருந்து நான் போனேன் நேற்று. அது போல் ராசல்கைமா பல இடத்துலேருந்து வருவாங்க. ரொம்ப சிரமமாக இருக்கும். இன்டர்வியூ சொல்கிறது கிளியராக சொல்லிட்டாக்கா, இன்டர்வியூ எடுக்கிறவங்க இதுதான் எலிஜிபிள்னு சொல்லிட்டாக்கா வர்றவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். க்ரௌட் இல்லாமல் சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். எனிஹவ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்டரி டிஸ்கவரி. பாய்.